ஹாய், இன்றைக்கி லஞ்சுக்கு நம்ம வீட்டில் என்ன ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா கேரளா ஸ்டைல் கடலைக்கறி என்னோடய ஸ்டைலில் நான் பண்ணேன். இதுக்கு என்னென்ன வேணும்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வெங்காயம், பச்சை மிளகாவை வெங்காயம் வந்துட்டு நீட்டு வாக்கில் கட் பண்ணிக்கணும். முழுசாக கட் பண்ணிக்கணும். நீளமாக பிரியாணி கட் பண்ணுவாங்களே அந்த மாதிரி. அப்புறம் தக்காளி தேவையான அளவு, பச்சை மிளகாவும் தேவையான அளவு போட்டுக்கணும். அப்புறம் அடுப்பில் வந்துட்டு குக்கரில் தான் பண்ண போகிறேன். குக்கரில் வச்சுட்டு சோம்பு, ஏலக்காய், பட்டை, கிராம்லாம் போட்டுட்டு நல்லா தாளிச்சிட்டு வெங்காயம், பச்சை மிளகா, தக்காளியும் போட்டு அதையும் நல்லா தாளிக்கணும். வேகிற அளவுக்கு நல்லா வேக விடணும். அதுக்கப்புறம் மசாலா வந்து மெயினான விஷயம். கொஞ்சமாக மஞ்சப்பொடி, வத்தப்பொடி, கரம் மசாலா, மட்டன் மசாலா 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. சால்ட்டு கொஞ்சம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு அதை நல்லா கொதிக்க விடுங்க. கொதிக்க விட்டதுக்கப்புறம் நம்ம ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கிற சுண்டல் வந்துட்டு கருப்பு சுண்டல் வந்து அதோட போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். அப்புறம் அதையும் கொஞ்சம் கொதிக்க விடணும். அப்போ தான் அதில் அந்த கடலையில் வந்துட்டு சால்ட்டு அதெல்லாம் நல்லா இறங்கும். அது நல்லா கொதிச்சோடனே 5 விசில் விடுங்க. அதுக்கப்புறம் அந்த சைடு கேரட் வந்துட்டு கொஞ்சம் துருவுனது பேலன்ஸ் இருந்துச்சு. அதோட இன்னும் கொஞ்சம் கேரட்டை துருவி இன்றைக்கி கேரட் பொரியல் வச்சிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணி சிம்பிளான ஒரு கேரட் பொரியல் தான் ரெடி பண்ணேன். இதுக்கு வந்துட்டு எப்படி பண்ணணும்னா, எண்ணெய் கொஞ்சமாக விட்டுட்டு கடுகு, அப்புறம் ஜீரகம், கடலைப்பருப்பு அதெல்லாம் போட்டு நல்லா தாளிச்சிட்டு வெங்காயம், பச்சை மிளகா போட்டு தாளிக்கணும். வத்தல் கூட போடலாம், காஞ்ச வத்தல். நான் என்கிட்ட பச்சை மிளகா இருந்துச்சு, அதனால பச்சை மிளகா போட்டு நான் தாளிச்சிட்டேன். அப்புறம் நம்ம துருவி வச்சுருந்த கேரட்டை அதோட மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக சால்ட்டு போட்டு மஞ்சள் பொடியும் வத்தப்பொடியும் போடணும். இதோட முட்டை கூட அடித்து ஊற்றலாம். இது நல்லா வெந்ததுக்கப்புறம் இல்லை தேங்காய் துருவி போட்டுக்கலாம். இல்லைனா அந்த ஒரு மாதிரி ஜீரகம், அப்புறம் காஞ்ச வத்தல் அதெல்லாம் எப்போ நான் இதை மாதிரி நிறைய பொரியலுக்கு போட்டிருக்கேன். ஆல்ரெடி முட்டைக்கோசுக்கு போடுவேன், அந்த மாதிரி கூட துருவி போட்டு மிக்ஸ் பண்ணி பண்ணலாம், நல்லாயிருக்கும். முட்டை போட்டால் இதை விட டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். அப்புறம் இதை வந்துட்டு நல்லா வேக வச்சிடணும். லாஸ்ட்டாக வந்துட்டு குக்கர் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு கடலை நல்லா வெந்தோடனே கொஞ்சமாக தேங்காய் வந்துட்டு பால் எடுத்தும் ஊற்றலாம், இல்லைனா தேங்காய் அரைச்சி கூட அப்படியே ஊற்றலாம். அரைச்சி நல்லா ஊற்றி நல்லா கொதிக்க விட்டால் சூப்பரான ஒரு கடலைக்கறி ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு கடலைக்கறி பிடிக்குமா அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு ரொம்ப பிடிக்கும். கேரட் பொரியலும் அதை விட ரொம்ப 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 பிடிக்கும். அப்புறம் இன்றைக்கி எங்கள் வீட்டில் லஞ்சுக்கு இதான் ஸ்பெஷல். உங்கள் வீட்டில் என்ன ஸ்பெஷல்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஏன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்குறீங்க, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.